கிரேட் பிரிட்டன் வந்து இந்தியாவை காலனின்னு சொல்லுது, அடிமை நாடுன்னு சொல்லுது. இப்போ இங்கே இருக்கிறவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, எங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறாங்க, சேரியில் இருக்கிறவங்கலாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலனின்னு சொல்கிறாங்க. மேலே தெரு கீழே தெரு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எல்லாம் சொல்றோம். கீழே தெருன்னா இவங்க இருக்கிறது, மேலே தெருன்னா மேல் ஜாதிக்காரங்க இருக்குது, இப்படி எல்லாம் கூட சொல்லுவாங்க. அங்க ஒரு கிராமத்தை ரெண்டா சுவர் கட்டி பிரிச்சிருக்கிறாங்க. சுவத்துக்கு இந்த பக்கம் தலித் மக்கள் வசிக்கிறாங்க, சுவத்துக்கு அந்த பக்கம் நான் தலித் வசிக்கிறாங்க. தனி கிராமமா நீங்க அங்கீகரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கும். இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஏன் நீங்க தயங்குறீங்க? இது இன்னும் கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்தாது. அந்த மாதிரி தனி கிராமமா ஏன் பிரிவை ஏற்படுத்துறாங்க? ஒரு மிங்கலாக இப்போ என்ன இப்ப மட்டும் ஒன்னா இருக்கா? இழிவோட ஒன்னா இருக்கிறதுக்கும் சொந்த பேரோட தனியா இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்போ மெட்ராஸ்ல நிறைய அபார்ட்மெண்ட்ஸ் வருது, ஒவ்வொரு அபார்ட்மெண்ட்டும் சமத்துவபுரம் தான். எந்த சாதி மேல இருக்கான் எந்த சாதி கீழே இருக்கான்னு தெரியாது. அது போல நாங்கள் உருவாக்கணும், அது தப்பே கிடையாது, அது வரவேற்கிறோம். இப்போ காலனிங்கிற பேரும் அறிவிச்சுட்டாங்க, எடுக்க போறோம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தாலும் பல கிராமங்கள்ல அந்த காலனிங்கிற பேர் இருந்து அதான் நடைமுறைக்கு இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணல. அப்போ இந்த ஊர் காலனின்ற பேர் மாற்றம் முதல்வர் அறிவிச்ச பிறகு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. பரவாயில்ல, இவங்க அட்ரஸ் பண்றாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு திராவிட இயக்கம் ஆரம்பிச்சு 1917 ஆரம்பிச்சு 2027 108 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு பார்வை வந்திருக்குது திராவிட இயக்கங்களுக்கு அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியமா இருந்தது. என்னுடைய வேண்டுகோள், இதை பார்க்குறவங்க தலித் மக்களுடைய குடியிருப்பில் இருக்கக்கூடிய காலனி வாசிகள் எல்லாருக்கும் உங்களுடைய கிராமத்தை நீங்களே தனி கிராமமா அறிவிங்க. இப்படி அறிவிச்சு சமீபத்தில் தமிழக அரசு வந்து இந்த காலனி பெயர் நீக்கிறோம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. ஆனால் அது வந்துட்டு இப்போ சட்டமன்றத்தில் பேச இருந்தாலுமே பல ஊர்களில் இன்னமும் நம்ம போய் பார்க்கும் போது அந்த காலனிங்கிற பேர் இருக்க தான் செய்யுது. இது எடுத்துட்டா மட்டுமே இங்கே வந்து சாதி ஒழிப்பு நடந்துருமா? சாதி ஒழிப்பை பற்றியே நம்ம பேசல இதுக்குள்ள. ஓகே, அதாவது நான் வந்து கடந்த வருஷம் ஹிந்துவில் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். காலனி என்ற பெயர், சேரி என்ற இந்த பின்னோட்டுக்கள் எல்லாம் வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ரெண்டாவது, ஏன்னா எல்லா இந்தியாவில் வந்து எல்லா கிராமங்களும் ரெண்டாக இருக்குது. ஒன்று ஊருன்னு இருக்குது, சேரின்னு இருக்குது. இந்த சேரியை வந்து பிரிட்டிஷ் காலத்துக்கு பிறகு தான் காலனின்ற வார்த்தையில் நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இங்கிலீஷ் தெரியாது இல்லையா. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு தான் அவர்கள் எப்படி இந்தியாவை காலனி நாடாக நினச்சாங்களோ, இந்தியர்களை இலக்காரங்க வந்து பிரிட்டனுக்கு வந்து கிரேட் பிரிட்டன் வந்து இந்தியாவை காலனின்னு சொல்லுது, அடிமை நாடுன்னு சொல்லுது. இப்போ இங்கே இருக்கிறவனுங்க என்ன நினைக்கிறானுங்க, எங்களுக்கு ஒரு அடிமையாக இருக்கிறாங்க, சேரியில் இருக்கிறவங்களாம் அடிமைகள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காலனின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ புத்தி எப்படி இருக்கு பாருங்க. இந்த பர்வர்ட்டடான புத்தி யாரை பார்த்து காப்பி அடிச்சாங்கன்னா, வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடுறதை விட்டுட்டு இவனுக்கு நீங்கள் எங்களை அடிமைப்படுத்தினீங்களே, நாங்கள் ஒருத்தனை அடிமைப்படுத்துகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு காலனி அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் கற்பனை பண்ணிக்கிட்ட ஒரு பேர் தான் அது காலனின்ற ஒன்று. இது கொஞ்ச நாளாக அந்த பேர் வந்து ஒரு 80-70 வருஷமாக அந்த பேர் காலனி என்ற பேர் இருக்குது. இப்போ வெளியில் அரசாங்க ரெக்கார்ட்லேயும் வந்து இந்த காலனி இப்போ ஏறிடுச்சு. ஓகே, ஏன்னா அரசாங்க ரெக்கார்டில் யார் ஏற்ற முடியும் அப்படின்னா, அங்கே கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு கர்ணம், கிராமத்தில் இருக்கக்கூடிய வில்லேஜ் ஆஃபீஸர், இவர் தான் ரெக்கார்டில் ஏற்ற முடியும். அவர் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு கிராமம் இப்போ பூஞ்சேரி கிராமம் அப்படின்னு இருக்குது அப்படின்னா பூஞ்சேரி கிராமத்தும் அப்படின்னு போடணும். இப்போ அந்த மக்கள் வசிக்கின்ற இடத்த இவர் என்ன பண்ணுறாரு, பூஞ்சேரின்னு வருது இல்லை, பூஞ்சேரி காலனி அப்படின்னு அவர் போட்டுருவார். ஓகே, இப்போ வேலூர் கிராமம் அப்படின்னு வச்சுங்க, வேலூர் கிராமம், வேலூர் காலனின்னு போடுவார், இல்லைன்னா வேலூர் சேரின்னு போடுவார். இப்போ இந்த ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களா, அப்போ கர்ணமாக இருந்தவங்க, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருந்தவங்க, இவர்கள் அந்த ரெக்கார்டில் அப்படி பதிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா இவருக்கு புத்தியில் அந்த சாதி தான் இருக்குது, அது இருந்ததால் அவங்க பதிவு பண்ணிட்டதால அரசாங்க ரெக்கார்டில் அப்படி மாறி போச்சு. அப்போது அது வந்து எல்லா இடத்துலையும் போய் பரவுனதால ஒரு கிராமத்துலேருந்து வெளியில் போகிறவன் தன்னை போய் நீ எங்கேருந்து வரேன்னு கேட்கும்போது ஒரு கிராமத்து பேரை சொல்லுவான். கிராமத்தில் நீ எங்கேருந்து வர அப்படின்னு கேட்கும்போது அவன் காலனின்னு சொல்லி ஆகணும். சொல்லிட்டா அது வந்து இல்லை வேற பேர் இருக்கும். சில இடத்துல வந்து ஒரு பொதுவான பேர் கூட இருக்கும். அது என்ன சொல்லுவாங்கன்னா
மேலே தெரு கீழே தெரு அப்படின்னு சொல்கிறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறோம். கீழே தெருன்னா இவங்க இருக்கிறது, மேலே தெருன்னா மேல் ஜாதிக்காரங்க இருக்குது, இப்படியெல்லாம் கூட சொல்லுவாங்க. குடியானம் தெரு, பல அடையாளங்கள் இருக்குது. ஸோ இந்த அடையாளங்கள் வந்து ஒழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹிந்துவில் நான் எழுதியிருந்தேன். அது ஒரு விவாதத்தை உருவாக்குச்சு. அந்த அடிப்படையில் வந்து சட்டமன்றத்தில் சிந்தனை செல்வன் அவர்களை கூட கேள்வி எழுப்பினார் முன்னாடியே. அப்போ அவர்கிட்ட கூட நான் சொன்னேன், நீங்கள் வந்து காலனின்ற பெயர் நீக்கத்தை மட்டும் நீங்கள் வைக்கிறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை, அதெல்லாம் வந்து பெரிய மாற்றம் இருக்காது. அப்போ நீங்கள் செய்யணும்னா ஒவ்வொரு தலித் கிராமத்தையும், சேரின்றது விசிபிளாக தனித்தனியாக தானே இருக்குது, ஒன்றா இருந்தால் தானே உங்களுக்கு பிரச்சனை. இப்போ விசிபிளாக தனியாக இருக்கும்போது அது ஒரு கிராமம் இது ஒரு கிராமம் வச்சுக்கிட்டோம், தப்பு இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன். அந்த கோரிக்கை அவர் சட்டமன்றத்தில் வைக்கல. அவர் வைப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் பின்னாடி. எங்கள் கட்சிக்குள்ளேயும் இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஆனால் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்குச்சு. இப்போ கள்ளக்குறிச்சியில் ஒரு சேரியில் வந்து அவர்களே வந்து முன் வந்து தன்னுடைய கிராமத்துக்கு வந்து அவர்கள் அந்த பேரே வச்சுக்கிட்டோம், நாங்கள் புது பேர் வச்சுக்கிறோம்னு சொல்லி புதுவான ஒரு பேரை வைக்கிறாங்க, புதுசான ஒரு பேரை அவங்க சேரி பகுதிக்கு வச்சு தனி கிராமமாக அங்கீகரிக்கணும்னு பெட்டிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஒரு அதே போல் நான் தூத்துக்குடிக்கு போனப்போ அங்கே அந்த சஜஸ்ட்மெண்ட் வந்தேன். ஒரு கிராமத்தில், அங்கே ஒரு கிராமத்தை 2 சுவர் கட்டி பிரிச்சிருக்கிறாங்க. சுவத்துக்கு இந்த பக்கம் தலித் மக்கள் வசிக்கிறாங்க, சுவத்துக்கு அந்த பக்கம் நான் தலித் வசிக்கிறாங்க. இது இன்னும் கொஞ்சம் பிரிவை ஏற்படுத்தாது அந்த மாதிரி தனி கிராமமாக? ஏன் பிரிவை ஏற்படுத்துறாங்க? ஒரு மிங்கலாக இப்போ என்ன இப்போ மட்டும் ஒன்றா இருக்கா? இழிவோட ஒன்றா இருக்கிறதுக்கும் சொந்த பேரோட தனியாக இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குதுல்ல. இப்போ என்ன கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு கிராமத்தில் பிறந்தேன் அப்படின்னா என்னுடைய கிராமத்தை வந்து நான் மொன்னவேடு எங்கள் அம்மா ஊர், எங்கள் அப்பா ஊர் வந்து சிறுவனம்புதூர் அப்படின்னு, சிறுவனம்புதூர் அப்படின்னு ஒரு ஊர். சிறுவனம்புதூருக்கு அந்த கிராமத்துக்கெல்லாம் போயிருக்கிறேன். நான் போகும்போது எங்கள் அப்பா கிராமத்தில் நான் போய் பார்க்கும்போது பார்த்தா என்ன நடக்குது அப்படின்னா, ஒரே கிராமத்துக்கு ஒரு காம்பவுண்ட் இருக்கும். இந்த காம்பவுண்டுக்கு நடுவில் ஒரு ரோடு மட்டும்தான் இருக்கும். ரோட்டுக்கு இந்த பக்கம் நான் தலித்தும், ரோட்டுக்கு இந்த பக்கம் அதில் பிரச்சனை இல்லை, சிறுவனம்புதூர் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஒரு கிராமத்துனா அது வீட்டு நம்பரோடு இருக்கும் எல்லாத்துக்கும், அங்கே பிரச்சனை வராது உங்களுக்கு. இப்போ மொன்னவேடு எங்கள் அம்மா ஊர் பேர் சொல்கிறேன்னா நாங்களுக்கு. இப்போ அந்த கிராமத்துக்கு போகும்போது முன்னாடி ஊர் இருக்குது, பின்னாடி சேரி இருக்குது, காலனி இருக்குது. இவன் சொல்லும் போதே காலனின்னு தான் சொல்லுவான். அப்போது அதுக்கு 1/2 கிலோமீட்டர் நடுவில் வித்தியாசம். நீங்கள் அதை என்றைக்குமே இணைக்க முடியாது. ஒரு காலத்து பின்னாடி வேணும்னா அது நிறைய வீடுகள் எல்லாம் வளர்ந்து ரெண்டும் மிங்கிள் ஆகலாம், அதுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் வந்து வேறு பேர் கொடுக்கணுன்னு அவசியம் இருக்காது. ஆனால் ரொம்ப பிரிஞ்சு இருக்கிற நேரத்தில் அதுக்கெல்லாம் ரொம்ப ரிமோட்டாக ஏன் போகணும்? அப்போ இப்போ இருக்கிற நேரத்தில் இப்போ மொன்னவேடுன்றது நீ வச்சுக்கிற நீயே வச்சுக்கோ, அதுக்கு வந்து புதிய மொன்னவேடுன்னு வச்சுக்கிட்டோம். இல்லை வேற ஏதாவது பழைய பேர் ஒன்று அவங்களா கண்டுபிடிச்சி ஒரு பேரை வச்சுக்கிட்டோம். இப்படி வச்சுக்கிறது மூலமாக ஒரு பொதுவான அடையாளத்தை கொடு. அதுக்கு அந்த இடத்துல நான் வந்து அம்பேத்கர் நகர் பேர் வைங்க, மற்ற தலைவர் தலித் தலைவர் பேர் வைங்கன்னா நான் சொல்ல மாட்டேன், அது தேவையில்லைன்னு நினைப்பேன். ஒரு பொதுவான அழகான பேர், சங்க இலக்கியத்தில் நல்ல தமிழ் பெயர்கள் எல்லாம் இருக்குது, அந்த மாதிரி ஒரு பேரை வச்சுக்கிட்டா தனி கிராமமாக ஆகிடும். இதில் இன்னொரு பெனிஃபிட் என்ன வரும்னா, தனி கிராமமாக நீங்கள் அங்கீகரிப்பதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் கிடைக்கும். நிச்சயமா ஒரு வார்டு உருவாகும், ஒரு கவுன்சிலர் வரலாம், இல்லை 500 பேருக்கு மேலே இருந்து அதுவே தனி பஞ்சாயத்தாகவும் மாறலாம். இப்போ தனி பஞ்சாயத்து மாறினா அரசாங்கம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபண்டு ஒதுக்குவாங்க, அதன் மூலமாக அவர்களுக்கான தேவைகளை அவர்களே உருவாக்கிப்பாங்க. அப்போ சுயசார்போடு ஒரு கிராமம் வளர்வதை உங்கள் கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம். இப்படி ஒரு வாய்ப்பை உருவாக்குறதுக்கு ஏன் நீங்கள் தயங்குறீங்க? அப்போ இந்த ஊர் காலனின்ற பேர் மாற்றம் முதல்வர் அறிவித்த பிறகு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. பரவாயில்ல, இவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம் கழிச்சு திராவிட இயக்கம் ஆரம்பித்து 1917 ஆரம்பித்து 2027 128 ஆண்டுகள் கழித்து இப்படி ஒரு பார்வை வந்திருக்குது திராவிட இயக்கங்களுக்கு அப்படின்னும் போது ஒரு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. ஸோ இந்த விஷயத்தை இவ்வளோ காலம் கழித்து புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்றது ஒரு வருத்தமாக இருக்குது. ஆனாலும் இப்போவாது அதை பேசுகிறாங்களே, அதை பேசுறதுக்கு சிந்தனை செல்வன் என்கின்ற ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவர்களுடைய வழிகாட்டுதலோட சட்டமன்றத்தில் பேசினாதான் இது இவருடைய குரலில் கேட்டதுக்கு அப்படின்றது ஒரு வரலாற்று முரண் எங்கே போய் நிற்கிது பாருங்க. சமூக நீதி பேசுபவர்களுக்கு இத்தனை ஆண்டு காலம் இந்த முரண் தெரிஞ்சிருக்கணும். தெரியவே இல்லைன்னா அது உரைக்கவே இல்லைன்னு அர்த்தம். இப்போ விடுதலை சிறுத்தைகளுடைய அதற்கு ஒரு பதில் வச்சிருக்காங்க, சமத்துவபுரம் உருவாக்கணும் அப்படிங்கிறாங்களே, அது நல்ல திட்டம், அது ஏன் கைவிட்டீங்க? அருமையான திட்டம், சமத்துவபுரம் திட்டம் என்பது அருமையான திட்டம், அதை நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு கூட சமத்துவபுரத்தை தொடங்குங்கன்றோம்.
இப்போ மெட்ராஸில் நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ் வருது, ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் சமத்துவபுரம் தான். எந்த சாதி மேலே இருக்கான் எந்த சாதி கீழே இருக்கான்னு தெரியாது. அதுபோல் நாங்கள் உருவாக்கணும், அது தப்பே கிடையாது, அது வரவேற்கிறோம். இன்னும் அந்த திட்டத்தை தொடங்குங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு வகையில் தமிழ்நாடு ஹவுசிங் போர்டுன்றது ஒரு சமத்துவ திட்டம் தான். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் வந்து ஒரு சமத்துவ திட்டம் தான். ஆனாலும் சமத்துவம் ஒரு பேரில் உருவாக்கணும். ஆனால் இது எவ்வளோ நீங்கள் உருவாக்குவீங்க? இல்லை, இப்போ காலனிங்கிற பேரும் அறிவிச்சிட்டாங்க, எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தாலும் பல கிராமங்களில் அந்த காலனிங்கிற பேர் இருந்து அதான் நடைமுறைக்கு இன்னும் என்ஃபோர்ஸ் பண்ணலை அவங்க வந்து. அதனால தான் சொல்கிறேன், அதில் வந்து கிளாரிட்டி இல்லாத ஒரு அறிவிப்பாக இருக்குது. நீங்கள் அரசாங்க ரெக்கார்டில் அந்த பேருங்களெல்லாம் நீங்கள் எடுத்துருவீங்க, மக்கள் மனதில் அந்த பேரை எப்படி நீக்குவீங்க? மக்கள் மனதில் நீக்குவதற்கு அரசாங்கத்துக்கிட்ட திட்டம் இல்லை. அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். அரசாங்கத்துக்கிட்ட திட்டம் வந்தால் அதுக்கான ஒரு திட்டத்தை நீங்கள் தயாரிக்கிறதுக்காக நான் இந்த ஒரு ப்ரொபோசல் கொடுக்குறேன். நீங்கள் ஒவ்வொரு தலித் கிராமத்தையும் காலனியையும் தனி கிராமமாக அறிவியுங்கள். என்னுடைய வேண்டுகோள், இதை பார்க்குறவங்க தலித் மக்களுடைய குடியிருப்பில் இருக்கக்கூடிய காலனி வாசிகள் எல்லாருக்கும் உங்களுடைய கிராமத்தை நீங்களே தனி கிராமமாக அறிவிங்க. இப்படி அறிவித்து ஒரு புது பெயரோ இல்லது பழைய தமிழ் பெயரோ சூட்டி அந்த கிராமத்தை அறிவித்து அரசாங்க ரெக்கார்டில் வந்து கலெக்டர்கிட்ட போயிட்டு கொடுத்து எங்களுடைய கிராமத்தை தனி கிராமமாக நீங்கள் அறிவிங்கன்னு சொன்னால் பண்ணி கொடுக்க போகிறாங்க. பண்ணி கொடுத்துட்டா, ஏன்னா புதுசாக ஒரு கிராமத்து பக்கம் ஒரு லேஅவுட் போடுறாங்க. லேஅவுட் போட்டோன்னா இது வந்து ராமசாமி நகர், அப்படி இல்லைன்னா கலைஞர் நகர், அப்படி இல்லைன்னா ஏதோ ஒரு பேரில் ஒரு நகர் உருவாக்குறாங்க. அதை நீங்கள் தனி ஊராக அறிவிக்கிறீங்களே, அந்த மாதிரி இதை அறிவிங்களே. அப்படி அறிவிப்பதன் மூலமாக அது அவங்க வந்து தங்களை எம்பவர் பண்ணிக்கிட்டோம். இன்னைக்கு ஒவ்வொரு கிராமங்களுமே குறைஞ்சது ஒரு 500 குடும்பமாக இருக்கு. 500 கிராமங்கள் இருக்கும்போது தலித் மக்கள் தங்களுடைய கிராமங்களை தனி கிராமமாக அறிவித்து கொண்டால், தனி கிராமமாக அரசாங்கத்தின் மூலமாக அறிவிப்பு பெற்றுவிட்டால் தனி பஞ்சாயத்தாக மாறிடும். ஒரு தனி பஞ்சாயத்தமான அது தனி பஞ்சாயத்து தலைவர் வருவார், தனி கவுன்சிலர் வருவார். அப்புறம் வந்து அதன் மூலமாக வந்து ஒரு வார்டு ஒன்றிய கவுன்சிலர் உருவாகலாம், மாவட்ட கவுன்சிலர் உருவாகலாம். அப்போ ஒரு அதிகாரத்தை பெறுவதற்கு ஒரு சிறந்த வழியாக இருக்கும்பொழுது ஏன் சாதி இந்துக்கள் கிட்ட போய் மோதிக்கிட்டே இருக்கணும்? அவர்கள் வந்து இவர்கள்ட்ட ஒதுக்கணும். ஒரு இடத்துல 2 கிராமமாக ஒரு கிராமமாக இருந்தது, இப்போ புதுசாக 2 கிராமம் வருது. இப்போ விளை நிலங்களெல்லாம் அழிச்சிட்டு நீங்கள் ஃப்ளாட் போடுறீங்களே, அப்போ ஒரு புது கிராமம் உருவாகுதில்ல. அந்த மாதிரி உருவாகுன்னு தான் நினச்சிக்கிட்டோம். தலித் மக்கள் தான் அதில் இருக்கிறாங்கன்ற எண்ணம் படிப்படியாக பேர் மாறிட்டா படிப்படியாக அந்த எண்ணம் சாதி இந்துக்கள் மத்தியிலும் அழிஞ்சிடும். இப்போ இந்த திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் நடைமுறைப்படுத்த முன்வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலும் இதை பற்றி நான் பேசுவேன். இதுக்குள்ள எங்கள் கட்சியிலையும் பேசி தலைவர்கிட்டையும் இது வந்து பேசி விவாதத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, அதுக்கு முன்னாடி ஒரு கருத்து உருவாக்கம் ஹிந்துவில் நான் எழுதின அந்த கருத்து அதுக்கு பிறகு சட்டமன்றத்தில் பேசப்பட்டது, திரும்பவும் என்ன பல ஊடகங்கள் பேட்டி எடுத்தது. இதெல்லாம் சேர்ந்து பார்க்கும்பொழுது கூடிய விரைவில் வந்து ஒவ்வொரு சேரியும் ஒவ்வொரு காலனியும் தனி கிராமமாக அறிவிக்கப்படும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த ஒவ்வொரு சேரியிலும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதை முன்னெடுப்பாங்கன்னு நம்புறேன் நான். நிச்சயமா உங்க கனவு வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.